முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 14 பேரை அதிமுகவில் இருந்து இபிஎஸ் நீக்கியுள்ளார். செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 14 பேரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்து நீக்கியுள்ளார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 14 பேரை அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 14 பேரை அதிமுகவில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கியுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்களை ஆதரவாளர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உட்பட 14 பேரை அதிமுக அடிப்படை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி முன்னாள் முதல்வரும் அந்த கட்சியின் அதாவது அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசப்போகிறேன் என்று கூறியிருந்தார். அதே போலவே கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தினார். அந்த சந்திப்பில் வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் அனைவரும் ஒன்று கூடினால்தான் வெற்றி வாய்ப்புகளை கூற முடியும் என அந்த கருத்தை முன்வைத்தார். இந்த கருத்துக்கும் அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறிய அந்த கருத்துக்கும் அக்கட்சியின் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் ஆன எடப்பாடி பழனிசாமி அவர்களிடையே முரண்பாடுகள் ஏற்பட்டு அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து முக்கிய பொறுப்புகளிலிருந்து நீக்கி உத்தரவு விட்டார். இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆதரவாளர்கள் அவர் இல்லத்தில் சந்தித்து இந்த கருத்துக்கு உடன்பட்ட அவர்கள்லாம் அவர் இல்லத்து ஆதரவாளர்களை சந்தித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற அந்த தேவ குரு பூஜையில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அங்கு ஓபிஎஸ் மற்றும் அமமுக கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோருடன் சந்தித்து பேசினார். அதனால் செய்திகளாக வந்தது. இதனைத் தொடர்ந்து கட்சியின் அதாவது அதிமுக கட்சியின் விதியை மீறியதாக கூறி முன்னாள் முதல்வரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கி உத்தரவை பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கடந்த 31ஆம் தேதி கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளரான சத்யபாமா, குறிஞ்சிநாதன், மோகன்குமார், செந்தில் என்கின்ற கோட்டீஸ்வரன், அருள் ராமச்சந்திரன், மௌதீஸ்வரன், ரமணன் உள்ளிட்ட 14 பேரை அடிப்படை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுவதாக அறிவிப்புகளை வெளியாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவமானது அதிமுக கட்சி வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.